நான் அவமானப்பட்டால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நடக்குதா இல்லையா எங்கள் நாட்டில்? சார் உண்மையாக சொல்கிறேன் சார், பொண்டாட்டியோட பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது சார். இன்றைக்கி ஏதாவது பேசினா அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறா சார். நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல பண்ண வச்சுக்க ஒன்றும் இல்லை சார். ஒரு பிச்சைக்காரன் அன்றைக்கி 12 மணிக்கு வீட்டு வாசலில் வந்து நின்று, அம்மா அந்த கீரை கூட்டு போடுங்கண்ணா, கீரை கூட்டு போடுங்க, இந்த கத்திரிக்காய் பொரியல் போடுங்க, என்ன வத்த குழம்பு ஊற்றுங்கன்னு என் வீட்டு மெனுவை அவன் சொல்கிறான் சார். ஏன்னா என் வீட்டு நம்ம வீட்டு மெனுவா எப்படி அவனுக்கு தெரியும்ட்டு? டேய் என் வீட்டு மெனு எப்படி உனக்கு தெரியுன்றேன். அக்கா 12 மணிக்கே ஸ்டேட்டஸ் போட்டாங்க சார், அதை பார்த்துட்டு தான் பிச்சை எடுக்க வந்தேன்றான். ஸ்டேட்டஸ் பார்த்து பிச்சை எடுக்கிறான் சார் அவன். உடனே ஏன் பொண்டாட்டி சொன்னா, நேற்று என் புருஷன் நேற்று வச்ச புளிக்குழம்பு இருக்குது, அதை ஊற்ற வேணாம். உடனே அவன் சொல்கிறான், அதை உங்கள் புருஷனுக்கே ஊற்றுக்கோ. எனக்கு புளிக்குழம்பு பிடிக்கணும், உனக்கு அப்புறம் தெரியுங்கிறேன். அவன் சொல்கிறான், அதையும் அக்கா தான் சார் நேற்று ஸ்டேட்டஸில் போட்டாங்க, என் புருஷனுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு. உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ பெண் கேட்டீங்களே, நான் கேட்குறேன், சமைச்சா ஒரு காலத்தில் தட்டில் போட்டாங்க, இப்போல்லாம் நெட்டில் போடுது, எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுது சார். சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ், மீன் குழம்பு ஸ்டேட்டஸ், உண்மையாக போடுறீங்களா இல்லையா? என் மனைவி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டான், 1000 பேர் லைக் போட்டிருக்கான். நான் லைக் பண்ணல, என்கிட்ட வந்து கேட்டான் 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலண்ணா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய, நான் தான் சாப்பிட்டவன்.